Hi viewers, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறோம்னா நார்த் இந்தியன் ஸ்பெஷலான ஷாஹி துகுடா தாங்க செய்ய போறோம். வாங்க ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஷாஹி துகுடா செய்யறதுக்கு நம்ம பால் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. பால் வந்து நான் 1 லிட்டர் எடுத்துர்க்கேன். அகலமான கடாயில ஊத்திக்கிங்க. அப்பதான் நம்ம வந்து கிளறும் போது நல்லா அடி பிடிக்காம வரும். மிதமான ஃபயர் வச்சுக்கோங்க. பால் காயிட்டு அதுக்குள்ள நம்ம பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் வந்து ஒரு மூடி வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிரெட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது வேஸ்ட் அதிகமாகும். அந்த வேஸ்ட்டாக உள்ள பிரெட் எல்லாமே நம்ம பிரெட் கிராமாக ரெடி பண்ணி வேறு ஏதாவது நம்ம டிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பிரெட் எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம பால் பார்க்கலாங்க. பால் பாருங்கள் நல்லா ஆடை விட்டு வந்துடுச்சு. இந்த ஆடை எல்லாத்தையுமே இந்த பால்குள்ளேயே தள்ளி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் பால் நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. பால் நல்லா காயிட்டும். நம்ம அடுத்ததாக நட்ஸ் ஐட்டம் கட் பண்ணிக்கலாம். பாதாம் எடுத்து பொடி பொடியாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம பிஸ்தாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பால் பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு. இதை அடிக்கடி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லை அப்படின்னா அடி பற்றிடும். இப்போ நம்ம வாசனைக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போது நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 150 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்குங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம நட்ஸ் ஐட்டத்தை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். இது பார்க்குறப்ப தண்ணியாக தான் இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆகிடும் உங்களுக்கு. நம்ம ப்ரெட்டை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மிதமான ஃபயரில் வச்சுக்குங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை போட்டுக்கலாம். ப்ரெட்டை போட்டதுக்கப்புறம் அடிக்கடி புரட்டி போட்டுக்குங்க, இல்லை அப்படின்னா கரிஞ்சு வந்துடும். இந்த ப்ரெட் எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பி ஆகிடும். நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட் எல்லாம் ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம காய்ச்சி வச்ச பாலை இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம மேலே நட்ஸு கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஷாஹி துகுடா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.